per hour into meter per second. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1000 kilometers is equal to 1 kilometerங்களா. அப்போ நான் என்ன செய்யணும், 1 கிலோமீட்டர்லேருந்து 1 மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறேன். 1லேருந்து 1 கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ 1 கிலோமீட்டர்லேருந்து இதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 1 கிலோமீட்டர்னா 1 into 1000. அப்போ 2 கிலோமீட்டர்ஸ்னா 2 into 1000. 4 கிலோமீட்டர்ஸ்னா 4 into 1000. அப்போ 1 into 1000 meters. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா 3000, அதாவது இது வந்து 3600 செகண்ட்ஸுக்கு 1 hour. புரியுதா? 3600 செகண்ட்ஸ் 1 hour. அப்போ 1 ஹவருக்கு உனக்கு 1000 மீட்டர்ஸ்னா அப்போ 1 செகண்டுக்கு நீ என்ன செய்யணும்? ஓகேவா? அப்போ therefore 1 செகண்டுக்கு 1 ஹவருக்கு தான் நம்ம எவ்வளோ மீட்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 1000 மீட்டர்ஸ் டிவைடட் பை 1 செகண்ட்னா நல்லா கவனி, இதால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? therefore both get cancel. I get the answer is 5/18. அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவராக இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை 5/18. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். இப்போ வந்து 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் இருக்குது. அப்போ அதை வந்து நான் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா 20 into 5/18. ஓகேங்களா? இப்போ இது வச்சோம்னா இது வந்து 10க்குன்னா இது வந்து 9. அப்போ 50/9. 50/9 is nothing but 9 5s are 45. 0.50 திருப்பி 555. therefore 20 kilometers per hour ஒரு செகண்டுக்கு அது 5.5 மீட்டர் per second போகுது.